என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? குடும்பத்துல ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா? எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க, திமுக ஒரு தீய சக்தி. Why Prime Minister Narendra Modi is not intervening on this? I'm sorry, but we're asking for leadership here. So we are in a national health emergency. The Prime Minister no less must intervene in this matter, because I have not heard a word. If Indigo has messed up its internal systems, why are you accommodating them? Every time there is a press release and it says that Indigo has profusely apologized. को पारित किया जाए, जो सदस्य के पक्ष में आ गए, जो सदस्य को भी आ गए, मेरे विचार में निर्णय हवालों के पक्ष में. வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற எஸ்ஐஆருக்கு பின் 1 கோடி வாக்காளர்கள் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான கூச்சல், எந்த விதமான கேள்வியும் நீங்க கேட்டீர்களா? டிஎம்கே, விசிகே மற்றும் காங்கிரஸ் இதற்கான கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஆனால் மற்ற கட்சிகள், தாவேகா, ஏடிஎம்கே, சீமானாக இருக்கட்டும் அல்ல மற்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்களா? ஒரு சில வரிகளில் ஏதோ கூறிவிடுகிறார்கள். ஆழமாக எப்படி 1 கோடி மக்களுடைய வாக்குப்பதிவு இன்னைக்கு அந்தரங்கத்தில் இருக்கிறது என்கிற அந்த கேள்வி கேட்டீர்களா? ஏன் கேட்கவில்லை? அதற்கான காரணம் இருக்கு. நேற்று மனரேகா 100 நாள் திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், மனரேகா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 12 கோடியே 50 லட்சம் ஏழைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு மிக முக்கியமான திட்டம். கோவிட் காலகட்டத்தில் இந்த நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு ஏழையுடைய வீட்டில் உணவு போய் சேர்ந்தது என்றால் அதற்கான லைஃப் லைன் தான் அந்த மனரேகா திட்டம். மனரேகா திட்டம் வந்த நாள்ல இருந்தே இந்த நாட்டு ஏழைகளை மையப்படுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்திற்கு ஒரு நன்மையை, ஒரு பிளாட்ஃபார்மை, ஒரு சமமான பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் பார்லிமெண்ட் வழியாக இந்த திட்டத்தை எந்த அளவில் அளித்தார்களோ, மகாத்மா காந்தியுடைய பெயரை அளித்தார்களோ, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் again the silence from ADMK, the silence from TVK, the silence from other political parties in Tamil Nadu or rest of India too. Now ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே மேடையில் ஏறி அலிகேஷன், ஊழல் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்லவில்லை, இது போன்ற விஷயங்களை எடுத்து வைக்கும் போது அவர்களுடைய ஐடியாலஜியை பற்றி மிக முக்கியமாக நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏடிஎம்கேவுடைய நோக்கம் என்ன, பிஜேபியுடைய நோக்கம் என்ன, தாவேகாவுடைய நோக்கம் என்ன, அல்ல இந்த அனைத்து நபர்களுமே ஒரே அணியில் இருக்கிறார்களா? இன்னைக்கு மிக ஆழமான இந்த பதிவு, பல டேட்டாக்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒரு நாடகம் ஆடி வருகிறார்கள். ஒரு விதமான பேட்டர்ன் இந்தியாவில் திணிக்கப்படுகிறது. எஸ்ஐஆரை பற்றி கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. 2 நாட்களாக எதிர்கட்சிகள் மனரேகா திட்டத்திற்கு மகாத்மா காந்தியுடைய பெயரை மாற்றக்கூடாது, இந்த திட்டத்தை ரிவோக் செய்ய வேண்டும் என்கிற அந்த போராட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள். புதிய திட்டத்தை ரிவோக் செய்ய வேண்டும். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல், எந்த விதமான டிஸ்கஷன் நடத்தாமல், வெறும் வாய்ஸ் ஓட்டை வைத்து பிஜேபி அரசாங்கம் மனரேகா திட்டத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். எப்படி மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொன்றார்களோ, மீண்டும் ஒரு முறை மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த அரசியல் கட்சிக்குமே எந்த விதமான கவலையும் கிடையாது. மகாத்மா காந்தி காங்கிரஸுடைய நபரா அல்ல இந்த நாட்டுடைய தேச தலைவரா? ஒரு தேச தலைவருடைய பெயரை மாற்றி ஜி என்கிற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த பேருக்கு கூட உங்களுக்கு கோபம் வரவில்லை என்றால் எந்த விதமான அரசியல்வாதிகள் நீங்க, எந்த விதமான அரசியலை நீங்க பார்த்து வருகிறீர்கள்?
ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் தொடக்கத்தில். மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவிலிருந்து ஒரு பக்கத்தை காட்டப் போகிறேன். பாருங்கள் எந்த அளவில் பார்லிமெண்டில் இந்த மனரேகா திட்டத்தை அளித்து ஜீராம்ஜி என்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பாருங்கள். को पारित किया जाए जो सदस्य के पक्ष में आ गए, जो सदस्य को भी आ गए, मेरे विचार में निर्णय हवा लोग के पक्ष में அவசரமாக இந்த திட்டத்தை, இது மட்டுமல்ல, இது போன்ற ஏராளமான திட்டங்களை கொண்டு வர முன்வந்து விட்டது பிஜேபி. திட்டத்துடைய பேரு சன்ஸ்கிருத்ல இருக்கும், இல்லை ஹிந்தியில இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சட்டத்தை பற்றி எதுவுமே புரியாது. ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மராட்டி பேசக்கூடிய நபர்கள் யாருக்குமே அந்த சட்டங்களை பற்றி தெரியாது, புரியாது. ஏன்னா மொழி தெரியாது. பட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 50% நபர்கள், ஹிந்தி பேசக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த சட்டங்கள் புரிய வேண்டும். இப்போ ஒரு புதுவிதமான பேட்டர்ன் இந்த நாட்டில் தொடங்கிவிட்டது. என்ன பேட்டர்ன்? ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் பிஜேபியை திட்டும்படி திட்டுவார்கள். ஆனால் பேக் ஃபுட்டில், பின்வாசலில் நீங்க பார்த்தீர்கள்னா அவர்களும் பிஜேபியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. கோதி மீடியா, ஒன்ஸ் அ கோதி மீடியா, இட் இஸ் ஆல்வேஸ் அ கோதி மீடியா. லேப்டாக் மீடியா என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா என்ன ஆச்சுனே தெரியல. நவிகா குமார், அர்ணப் கோஸ்வாமி, சித்ரா திரிபாठी, அஞ்சனா ஓம் கஷ்யப், இது போன்ற ஏராளமான நபர்கள் லேப்டாக் மீடியா, கோதி மீடியா அப்படியே பல்ட்டி அடித்து பிஜேபியை கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. நாங்க நேரடியாக பிஜேபியை கேள்வி கேட்கிறோம். டெல்லியில் நடக்கக்கூடிய பொல்யூஷனுக்காக நாங்க கேள்வி கேட்கிறோம். இண்டிகோ விவகாரத்தை வைத்து நாங்க கேள்வி கேட்கிறோம். மத்திய பிரதேசத்தில் 6 குழந்தைகள் தவறான முறையில் ரத்தத்தை ஏற்றி அவர்களுக்கு எய்ட்ஸ் வந்து விட்டதாம். பிஜேபியை நாங்க கேள்வி கேட்கிறோம். பிரமாதம். அப்படித்தான் இருக்கணும் மீடியா. ஆனால் நீங்க உத்து பார்த்தீர்கள்னா இது ஒரு கண் துடைப்பு மட்டும்தான். நேரடியாக எந்த கோதி மீடியா ஆங்கருமே அமித்ஷாவை பற்றி பேச மாட்டார், நரேந்திர மோடியை பற்றி பேச மாட்டார், அடானியை பற்றி பேச மாட்டார், அம்பானியை பற்றி பேச மாட்டார். அல்ல இப்ப நடந்த மன்ரேகா இந்த சட்ட மாற்றம், இதை பற்றியும் அவர்கள் பேச மாட்டார்கள். காரணம் என்ன? நாங்க பிஜேபி கேள்வி கேட்கிறோம் என்று கூறினாலே போதும் மக்கள் அவர்கள் மீது நம்புவார்களாம். மக்கள் அவர்களை நம்பும் போது பின்வாசல் வழியாக வேறொரு திட்டத்தை, வேறொரு சதி வேலையை அவர்கள் பார்த்து போய்விடுவார்கள். யாருமே கேள்வி கேட்க வேண்டாம். நீங்க கவனமாக பாருங்கள். ஜஸ்ட் உபசாரத்திற்கு ஏதோ ஒரு இடத்துல மோதிங்கிற வார்த்தை வந்துடும். அதுக்கப்புறம் அப்படி அந்த மினிஸ்டர், அந்த மினிஸ்டர், என்விரான்மெண்ட் மினிஸ்டர் எங்க, ஸ்டேட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் எங்கே, ஏவியேஷன் மினிஸ்டர் எங்கே, இதைத்தான் இவர்கள் எடுத்து வைப்பார்கள். அதே முறையில் தான் தமிழ்நாட்டிலும் ஒரு சில அரசியல் கட்சிகளும் வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. முக்கியமாக ஏடிஎம்கே ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம். இந்த அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நோக்கங்களையும் நாம் பார்க்க வேண்டும். யாருக்காக எந்த அரசியல் கட்சி வேலை பார்க்கிறது, எந்த விதமான திட்டங்களை, கேள்விகளை மத்திய அரசாங்கத்திடம் கேட்கிறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். இன்னொரு பேட்டர்னும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கரூர், சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த ஹப்பை கொங்கு நாடு என்று கூறக்கூடிய இந்த ஹப் மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் டார்கெட் செய்யக்கூடிய ஒரு ஹப்பாக மாறி இருக்கிறது. அது பிஜேபி ஆக இருக்கட்டும், அல்ல தாவேகா விஜய் அவர்களாக இருக்கட்டும். எதற்காக ஒவ்வொரு முறையும் விஜயோடைய கூட்டங்கள் ஈரோடில் நடக்கிறது? எதற்காக அவருடைய கூட்டங்கள் கரூரில் நடக்கிறது? எதற்காக பிஜேபியுடைய அனைத்து கூட்டங்களுமே இதே கொங்கு பெல்ட்டில் நடக்கிறது? அதே போன்றுதான் இன்னைக்கு ஏடிஎம்கேவும். பிகாஸ் தே ஹாவ் டார்கெட்டட் தீஸ் ஏரியாஸ். ஏன் இந்த இடங்கள் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹப்பாக இது மாறி இருக்கிறது. இது மட்டுமல்ல, பல இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜிடிபி இந்த 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் வெளி வருகிறது. அந்த அளவில் மிக முக்கியமான இடம். அந்த இடத்தை எதற்காக டார்கெட் செய்கிறார்கள் என்று நீங்க இந்த பதிவில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதற்கு முன்பு
மன்ரேகா திட்டத்தை பற்றி கொஞ்சமாக பேசிவிடலாம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், which is Manrega, is now been removed and exchanged with Viksit Bharat Rozgar and Jivika Mission Gramin. In short form, it is VBG Ramji. 100 நாள் திட்டத்தை மாற்றி இப்ப 125 நாட்களுக்கான ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்களாம். இது எப்படி நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். ஆப்போசிஷன் கூச்சல் போட்டால் கூட ஓம் பிர்லா அவர்கள், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா, அவருடைய தலைமையில் இந்த புதிய சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்டம் மாற்றப்பட்டதுக்கு பின்பு இதை பற்றி டிஸ்கஷனே இல்லாமல் சட்டத்தை பாஸ் செய்து விட்டார்கள். அப்புறம் 3 நிமிஷம் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம், 3 நிமிஷத்தை எல்லாருமே பேசுங்க என்கிற ஒரு விஷயத்தை வைத்தால் கூட அதை யாருமே கேட்கவில்லை, யாரையுமே பேசவும் விடவில்லை. எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள் நடந்தது, ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச விடவில்லை. அவர்கள் நினைத்ததை கொண்டு வந்து விட்டார்கள். ராமர் ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக நாங்க பெயரை மாற்றியிருக்கிறோம் என்று இந்த நாட்டு யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் கூறுகிறார். கேசி வேணுகோபாலாக இருக்கட்டும், அல்ல லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அல்ல டிஎம்கேவை சார்ந்த எம்பி கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், அல்ல மற்ற எம்பிக்களாக இருக்கட்டும், விசிகே திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான நபர்கள் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்தால் கூட அந்த சட்டத்தை பாஸ் செய்து விட்டார்கள். இப்போது ஆக்டாக மாறிவிட்டது. சரி, இதனால் என்னெல்லாம் நஷ்டம், அதை பற்றி நான் வருவேன். ஆனால் அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த மன்ரேகா திட்டம் எவ்வளவு முக்கியமானது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 12,50,00,000 மக்களுடைய வாழ்வாதாரமாக இந்த சட்டம் இருந்திருக்கிறது. இப்போ புதிய சட்டங்களில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து இதை நாங்கள் மாற்றி அமைக்க போறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் என்ன நஷ்டம், எதற்காக முதலில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வருடம் 2000 ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் நடந்தது. பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனுடைய அந்த காலகட்டம். பல கம்பெனிகள் இந்தியாவில் வந்தது, பல மாற்றங்கள் இங்கே நடந்தது. ஐடி செக்டர் மிகப்பெரிய அளவில் பூமானது. நகரங்களில் அதற்கான இம்பாக்ட் இதே வந்தது. பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கிராமப்புறங்கள், அங்க இருக்கக்கூடிய ஏழைகள் எதுவுமே கிடையாது. அங்க கூலி வேலை கிடையாது, ஃபேக்டரிஸ் கிடையாது, விவசாய தொழில் அங்க கிடையாது. அப்போ அங்கிருந்து மக்கள் நகரங்களை நோக்கி வர தொடங்கினார்கள். இதை பேலன்ஸ் செய்ய வேண்டும், கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த அக்கறையில் தான் நரேகா என்கிற இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மகாத்மா காந்தி கிடையாது, வெறும் நரேகா மட்டும்தான். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், நரேகா. இந்த திட்டம் வெறும் 200 டிஸ்ட்ரிக்ட்களில் 2006ஆம் ஆண்டு தொடங்கியது. 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள், 2006ஆம் ஆண்டு தொடங்கியது. 2008ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அரசியல் கட்சிகள் அனைத்து நபர்களுமே ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன? இந்த ஸ்கீமில் செலவாகக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினார்கள். உங்களுடைய பொறுப்பு வேலை வாய்ப்பை உருவாக்குவது மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இதுல இன்வால்வ் ஆகி, ஒவ்வொரு ஸ்டேட்டுமே மத்திய அரசாங்கத்துடைய இந்த ஸ்கீமை பயன்படுத்தி லோக்கலாக இருக்கக்கூடிய ஏழைகள் அவர்களுடைய உதவியுடன் ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ்களை முடித்தார்கள். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு விதின் 5 கிலோமீட்டர்ஸ் இந்த 100 நாள் வேலை கிடைக்க வேண்டும் என்கிற அந்த சட்டம். இப்போ இந்த சட்டத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. இப்போ நாங்க இந்த முழு பணத்தையும் கொடுக்க மாட்டோம், வெறும் 60% பணத்தை கொடுப்போம், இதற்கு மேல நீங்க செலவழித்தீர்கள்னா நீங்கள் தான் அதற்கான பொறுப்பு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த வேலை பார்க்குமா? ஏழைகளுக்கு அந்த வேலை கிடைக்குமா? கிடையாது. அதனால்தான் நான் கூறினேன், மகாத்மா காந்தியுடைய பெயரை அழிக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறது, ஏன் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை? நான் தொடக்கத்திலே காட்டிய அதேதான் ஒரு பேட்டர்னை நீங்க பார்க்க முடியும். கோதி மீடியா பிஜேபியை நேரடியாக எதிர்த்தால் கூட பேக் டோர்ல பிஜேபியுடன் கைகோர்த்து தான் நிற்கிறது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க, விஜய் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில், பிஜேபி இஸ் ஐடியாலஜிக்கல் எனிமி அண்ட் டிஎம்கே இஸ் பொலிட்டிக்கல் எனிமி. பிஜேபியுடன் நான் எப்பவுமே போக மாட்டேன், ஐடியாலஜிக்கலி ஐ எம் டிஃப்ரெண்ட். ஏன்னா எங்களுடைய கட்சி செக்குலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ், அம்பேத்கர், லெஃப்ட் ஆஃப் சென்டர் வேல்யூஸ் இதெல்லாம் எடுத்து காட்டினார். 2024ஆம் ஆண்டு டிவிகே தொடங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு டிவிகே வந்த அடுத்த ஒரு சில நாட்களிலேயே
தாவேகாவை பற்றி ஒரு புதுவிதமான டேட்டா வெளியே வர ஆரம்பிக்குது. எந்த விதமான டேட்டா? எந்த எலெக்ஷன்லயுமே இவர்கள் களமிறங்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கூட இவர்கள் களமிறங்கவில்லை. பட் there was a data. There was a data which was circulated among all the Godi medias that Vijay got 18% of vote share. Not 1-2%, 18% of vote share. BJP also doesn't have 18% of vote share in Tamil Nadu. BJP got only 11% of vote share. 11% தான் BJP. But Thaveka, Vijay, he got 18%. Just imagine. அந்த அளவில் இந்த ப்ராபகண்டாவை பரப்பிய விதம் என்ன, அதற்கான அர்த்தத்தை இந்த பதிவில் இதற்கு மேல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். முடிஞ்சால் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் கொடுப்போம். ஓகே, விஜய் இஸ் அ சைலண்ட் சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபியா என்கிற அந்த கேள்வி கேட்டீர்கள்னா ஒரு விதத்தில் எஸ், ஒரு விதத்தில் நோ. எப்படி எஸ்னா, நீங்க அந்த மற்ற கோதி மீடியா ஆங்கர்ஸ்களை நீங்க பார்த்தீர்களே அதே விதத்தில் தான் இங்கேயும் கேள்வி கேட்கிறார். யூ ஆர் ஐடியாலஜிக்கல் எனிமி ஆஃப் மீ. பட் விஜய் டிஎம்கேவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள், ஊழல் குற்றச்சாட்டு, லா அண்ட் ஆர்டர் குற்றச்சாட்டு, கரூரில் நடந்த சம்பவத்திற்கு என்னை அப்படியே டார்கெட் செய்கிறார்கள், என்னை மேடை ஏறி பேச விட மாட்டேங்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள் போன்ற ஏராளமான விஷயம். பட் விஜய் அவர்களே, கரூரில் நடந்த சம்பவத்திற்கான தவறு ஒரு பக்கம் டிஎம்கே மேல இருந்தால் கூட, அட்மினிஸ்ட்ரேஷன் மீது இருந்தால் கூட, உங்கள் தரப்பிலும் அந்த தவறு இருந்திருக்கிறது. இட் வாஸ் அ ரோட் ஷோ மிஸ்டர் விஜய். இட் வாசன்ட் அ ரேலி. ஓப்பன் கிரவுண்ட்ல அந்த ரேலி கிடையாது. தவறை ஏற்றுக்கொள்ளாமல், ஒத்துக்கொள்ளாமல் நீங்க டிஃபென்ஸ் செய்யக்கூடிய டிஃபென்சிவ் மோடில் வந்து விட்டீர்கள். அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து தப்பித்து போன நபர்கள் நீங்க தான். உங்களுடைய தொண்டர்கள் கூட உயிரிழந்த நபர்களை போய் பார்க்க கூடவில்லை. இதுதான் உண்மை. சரி, கரூரில் அந்த சம்பவம் நடந்தது. மறுபடியும் நீங்க அதே கொங்கு பெல்ட்டிற்கு தான் போயிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை அங்கதான் உங்களுடைய ரேலி நடந்திருக்கிறது. எதற்காக இந்த கொங்கு பெல்ட்டை சுற்றி இந்த அக்கறை? இதற்கான ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கொங்கு பெல்ட் வந்து மிக முக்கியமாக இருக்கிறது என்று. பேக் சேனல் வழியாக எப்படி ஒரு சில அமைப்புகள் வேலை பார்க்கிறது நீங்க பார்க்க வேண்டும். விஜய் அவர்களை பார்க்கும்போது அடானியை பற்றி பேச மாட்டார், அம்பானியை பற்றி பேச மாட்டார். The same pattern. What the Godi media plays, the same pattern goes with Vijay's politics also. He doesn't speak about அடானி, அம்பானி, நரேந்திர மோடி, அமித்ஷா. ஒரு சில இடங்களில் பேசியிருக்கார், பேசவில்லை என்றெல்லாம் எங்கேயுமே கூறக்கூடாது. ஏன்னா நீட் விவகாரத்தை நீட் எப்படி திரும்பி வாபஸ் பெறுங்க, மோடி அவர்களே உங்களால் முடியுமா, டயலாக்ஸ் எல்லாம் நன்றாக தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். விஜய் தன்னை ஒரு தேர்ட் ஃப்ரண்டாக எடுத்துக்காட்டக்கூடிய வேலை பார்க்கிறார். தேர்ட் ஃப்ரண்டாக எடுத்துக்காட்டக்கூடிய வேலை நீங்க பார்க்கிறீர்கள். ஆனால் நாட்டிற்கு நடக்கக்கூடிய கேள்விகளை, நாட்டு மக்களுக்கு 1 கோடி மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து வாக்கு பட்டியலிருந்து அவர்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான கூச்சலும் கிடையாது. நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தியோட பேரை நீக்கிவிட்டார்கள், எந்த கூச்சலும் கிடையாது. பட் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? எந்த கொங்கு பெல்ட்டில் நீங்க நிற்கிறீர்களோ அந்த கொங்கு பெல்ட்டில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 50% டாரிஃபை போட்டதுக்கு அப்புறம் இதுவரை நரேந்திர மோடி அல்ல ஆர் ஃபாரின் மினிஸ்ட்ரி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை குறைப்பதற்காக. MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த மேப்பை பாருங்கள். தமிழ்நாட்டை பற்றி ஒரு சில டேட்டா என் கையில் இருக்கு. இந்த மேப்பை மற்றும் ஒரு முறை பாருங்கள். தமிழ்நாட்டுடைய கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் which is GSDP, approximately it is 31 to 32 lakh crore. தமிழ்நாடுடைய வளர்ச்சி நம்பரே உங்களுக்கு தெரியுமா? GDP growth is 11 to 12% annually. But you will not talk about it. ஊழல் நடக்கிறது நிச்சயமாக. nobody is perfect. But I will just show you some more data. இந்தியாவுடைய ஜிடிபியிலிருந்து தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் is 9.4%. கிட்டத்தட்ட 10% தமிழ்நாடு மட்டுமே.
இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல இருந்து தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் வெறும் 6%. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா வெறும் 4%. ஆனால் தமிழ்நாடு 10% ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் செய்கிறது. இந்த மண்ணுடைய இன்னும் ஒரு சில விஷயங்கள் எடுத்து காட்டுகிறேன். ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 with close to 40,000 factories and industries. தமிழ்நாட்டுக்கு பின்புதான் குஜராத். நரேந்திர மோடி 28-29 வருடங்களாக பிஜேபி தான் குஜராத்தில் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அடுத்தபடியாக 31,000 சொச்சம். அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தான் உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் தான் ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாட்டிற்கு பின்புதான் குஜராத், குஜராத்துக்கு பின்புதான் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் தான் ஆந்திர பிரதேஷ். மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுவுமே கிடையாது. சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டிலிருந்து என்ன அச்சீவ் செய்தார் என்று அதையும் நீங்க பார்க்க வேண்டும். 12,50,000 வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் கேதர் செய்திருக்கிறது. இந்த வழியாக இன்னும் ஒரு 30 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான அந்த வழி பிறந்திருக்கிறது. இதையும் தாண்டி நான் தான் முதல்வன் என்கிற ஒரு பெயரில் ஒரு திட்டத்தில் ஜாப் ஃபேர் போடப்பட்டது. அந்த ஜாப் ஃபேரில் பல ஆயிரம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம் திரட்டி இருக்கிறோம். 6.64 lakh crore rupeesக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வழியாக இன்னும் ஒரு 14 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்க போவதாக ஒரு அசம்ஷன் இருக்கு. FDI வழியாக ஏராளமான கம்பெனிஸ்கள், அதில் BMW, ரோல்ஸ் ராய்ஸ், இது போன்ற கம்பெனிகள் இந்தியாவில் தன்னுடைய சென்னையில், தமிழ்நாட்டில் தன்னுடைய பிளான்ட்டை அமைப்பதாக கூறியிருக்கிறார்கள். எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸில் 2020-21ஆம் ஆண்டு $1.66 பில்லியன் எக்ஸ்போர்ட்டை செய்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 9 to 14 பில்லியன் US எக்ஸ்போர்ட் வரை இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பி 1 trillion economy by 2030. These are the data. To all the politicians who are listening to me today, ADMK, Alataveka, Mr. Vijay, நிச்சயமாக நீ எதிர்க்கணும். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 3வது வாய்ப்பு கிடைக்கணும், 3வது ஆப்ஷன் கிடைக்கணும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் when you speak, you should say, இதை விட நாங்க பெட்டராக பெர்ஃபார்ம் செய்து காட்டுவோம், இதை விட அதிகமாக நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி காட்டுவோம். தமிழ்நாட்டில் ஊழல் நடக்கிறது இல்லையா, அந்த ஊழலை நாங்கள் அழிச்சிருவோம். அதற்கான திட்டம் என்ன கிடைத்திருக்கு. திஸ் இஸ் வாட் மை ப்ளூ பிரிண்ட் இஸ். வேர் இஸ் த ப்ளூ பிரிண்ட்? வேர் இஸ் த ப்ளூ பிரிண்ட்? ஐ எம் டாக்கிங் நம்பர்ஸ் ஹியர். தமிழ்நாட்டை மினி சைனா என்று அதற்கு ஒரு பேர் கிடைக்க தொடங்கிவிட்டது. அந்த அளவில் தமிழ்நாட்டில் இந்த ப்ரொடக்ஷன், ஃபேக்ட்ரிஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. அண்ணாமலை அவருடைய அலிகேஷன் நீங்க பார்த்தீர்கள்னா, DMK ஒரு மிகப்பெரிய கரப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, 1000 கோடி ரூபாய்க்கான டாஸ்மாக் ஊழல் அவர்கள் மீது இருக்கு. Here we are talking about lakhs and lakhs of investment, lakhs and lakhs of job opportunity. பாபரி மஸ்ஜித், மினி பாபரி மஸ்ஜித், பிஜேபி உடைய அரசியல். மகாத்மா காந்தி மாற்றிவிட்டு ஜி பிஜேபியுடைய அரசியல். அப்போ நீங்க வாய் வார்த்தையாக நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் என்று கூறுகிறீர்களே, ஐடியாலஜிக்கலாக நாங்க எதிர்க்கிறோம் என்று கூறுகிறீர்களே, எதற்காக எந்த விதமான கேள்வியும் வரவில்லை? எதற்காக எந்த விதமான ப்ளூ பிரிண்டையும் நீங்க எடுத்து வைக்கவில்லை? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஹை growth with 11% in real in 2024 and 25. அது ஃபேக்டரிஸ்களாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸாக இருக்கட்டும், அல்ல per capita income. Per capita income, Tamil Nadu have touched 3,60,000 rupees. Per capita income of Tamil Nadu is 3.6 lakh rupees. We have very, very low poverty. அந்த அளவில் தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி பாதையை தொட்டு இருக்கிறது. High literacy rate, women workforce participation. இப்போ 24ஆம் தேதி DMK ஒரு எதிர்ப்பை அறிவித்திருக்கிறது, ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. மற்ற கட்சிகளும் அதில் இணைய போறார்கள். காங்கிரஸும் இருக்கு, VCKவும் இருக்கு, இது போன்ற பல கட்சிகள். என்ன, தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் வழியாக ஏராளமான ஏழைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைத்தது. 100 நாள் திட்டத்தில் 50% were
விமன் ஒர்க்கர்ஸ், பெண்கள். தமிழ்நாட்டில் சொல்ல போனால் 100 நாளை விட 100 நாளை தாண்டி பல இடங்களில் வேலை வாய்ப்பு கிடைத்து கொண்டிருந்தது. அந்த அளவில் தமிழ்நாடு இந்த ஸ்கீமை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தினார்கள். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டுடைய ஜாப் கிரியேஷனை பற்றி பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல இருந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15.43% ஃபேக்டரிஸ் இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்களுடைய எண்ணிக்கை 2,60,000. தமிழ்நாட்டில் மற்றும் 40,000 ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் பார்த்தீர்கள்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 15.24% எம்ப்ளாய்மெண்ட்டை தமிழ்நாடு கொடுக்கிறது. குஜராத் எவ்வளவு? 13%. மகாராஷ்டிரா எவ்வளவு? 13%. 27.7 லட்சம் மக்கள் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல மட்டுமே 2025ஆம் ஆண்டு வெளிவந்த டேட்டா படி 27.7 கிட்டத்தட்ட 28 lakh only in manufacturing sector. பீகார்ல இருந்து வர்றாங்க, ஹரியானாவில இருந்து வர்றாங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றாங்க, ஒரிசால இருந்து வர்றாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வர்றாங்க. அனைத்து நபர்களுக்குமே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம கொஸ்டின் ஹியர் இஸ் ஊழல். டெஃபினட்டா ஊழல் இருந்திருக்கலாம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டெஃபினட்டா பல இடங்களில் ஊழல் நடக்கிறது. பட் the growth is happening here, the progress is happening here. To make the state even more better, what blueprint do you have? What blueprint ADMK has? What blueprint BJP has? You are eyeing on one sector, Kongu Belt sector. Everyone is interested in that place because அங்கிருந்தான் பணம் வருது, அங்கதான் பிஸ்னஸ் வருது, அங்கதான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 23% க்ளோதிங் டெக்ஸ்டைல் இந்த பெல்ட்ல தான் வெளியே வருது, கொங்கு பெல்ட்ல தான் வெளியில வருது. ஸோ யூ ஆர் ஐயிங் ஃபார் தட் பிளேஸ் பிகாஸ் யூ நோ மணி இஸ் தேர். பணம் அங்கதான் பிறழுகிறது என்கிற அந்த விஷயத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க. இப்போ MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் நேரடியாக நரேந்திர மோடி அவர்கள். MK ஸ்டாலின் அவர்கள் எழுதிய இந்த கடிதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்கா போட்ட 50% டாரிஃபுக்கு பின்பு தமிழ்நாடு நேரடியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபேக்டரிஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் இருக்கு, தமிழ்நாட்டில் அப்பரல்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் லெதர் இருக்கு, தமிழ்நாட்டில் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கு, எல்லாமே எக்ஸ்போர்ட். அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா 28% தமிழ்நாடு இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறது. எம்ப்ளாயிங் அரவுண்ட் 75 lakh ஒர்க்கர்ஸ். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மட்டுமே 75 லட்சம் உத்தியோகத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். 40% லெதர் ஃபுட்வேர், 40% இந்தியா முழுவதும் கிடைக்கக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய ஷூஸ், லெதர் ஷூஸ், லெதர் குட்ஸ் that comes from Tamil Nadu. 10 lakh workers are there. 10 லட்சம் அங்க. திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் அண்ட் ஈரோட்ல மட்டுமே ஒவ்வொரு நாளும் இந்த அதிக டாரிஃப் வழியாக 60 கோடி ரூபாய், ஒவ்வொரு நாளும் 60 கோடி ரூபாயை இழந்து கொண்டிருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு 600 கோடி ரூபாய், மாதத்திற்கு 1800 கோடி ரூபாய், 10 மாதத்திற்கு 18,000 கோடி ரூபாய், 12 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாயை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்க சரி பார்க்க வேண்டும். திருப்பூர்ல இருக்கக்கூடிய நெட்வேர் ஹப், அங்க மட்டும் 15,000 கோடி ரூபாய் இதுவரை நஷ்டமாகிவிட்டது. 30% ப்ரொடக்ஷன் கட் ஆகியிருக்கிறது. வேலூர், ராணிப்பேட், திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி அங்க நஷ்டம். திஸ் இஸ் அ சீஃப் மினிஸ்டர் who's talking numbers here. This is a chief minister who's bothered about the industry here. Because industry இருந்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் பர் கேபிட்டா இன்கம் அதிகரிக்கும், பர் கேபிட்டா இன்கம் அதிகரித்தால் மட்டும்தான் மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும். There is a chief minister who's traveling abroad, who's bringing money, who's bringing project to this city, this state. ஒரு வார்த்தையில ஊழல் நடக்கிறது, ஊழல்வாதி அரசாங்கம். ஊழல் எங்க தான் நடக்கவில்லை. But look at the number. Tamil Nadu have become number 1 state, not like Uttar Pradesh. Number 1 state, Uttar Pradesh, no. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்களா? பிகாஸ் ஐ டிராவல் அலாட். ஒட்டுமொத்த இந்தியாவை நான் பார்த்திருக்கிறேன், வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல நபர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு மற்றும் மற்ற மாநிலங்களில் எடுத்து வைக்கப்படுகிறது. இல்லை இப்போ சமீபத்தில் இந்த திருப்புரக்குன்ற வழியாக சனாதனத்திற்கு எதிரான அரசாங்கம் தமிழ்நாடு என்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டாவெல்லாம் இவர்கள் நடத்தினார்கள். பட் உண்மை என்ன? தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் வரவில்லையா? திருப்பூருக்கு போங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, சேலத்துக்கு போங்க. 90% ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. 90% ஒர்க் ஃபோர்ஸ். தமிழ்நாடு இஸ் கன்சியூமிங். ஈவன் நீங்க சொல்ல போனீர்கள்னா தமிழ்நாட்டில் இன்னும் நீங்க ஆட்கள் எங்களுக்கு தேவை, எவ்வளவு வேணும் நீங்க வாங்க, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு ஆட்கள் இல்லை. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒயிட் காலர் ஜாபை தேடி போய்விட்டார்கள். காரணம், அந்த அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அது டிஎம்கே, ஏடிஎம்கே, அனைத்து அரசாங்கங்களுமே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தரமான கல்வியை உருவாக்கி இருக்கிறார்கள். தரமான கல்வி. அந்த கல்வியை பெற்று இன்னைக்கு அனைத்து நபர்களுமே நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், ஐடி செக்டர்களில் இருக்கிறார்கள். அதனால் இங்கே லேபர் ஜாபுக்கு ஆட்கள் கிடையாது. லேபர் ஜாப்க்கு ஆட்கள் வட இந்தியாவிலிருந்து நாம் கொண்டு வருகிறோம். இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. ஜிடிபி, தமிழ்நாட்டுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட growth rate நீங்கள் பார்த்தீர்கள்னா close to 11%. That is the reality, that is the number. And there is no answer from Narendra Modi's government. ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறார், இந்த மாதிரி நீங்கள் சரியாக கையாளாத ஃபாரின் பாலிசிஸ், அதனால இன்னைக்கு 50% டேரிஃப் போடப்பட்டிருக்கு. இந்த டேரிஃபை சரிபார்ப்பதற்காக என்ன நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது எந்த பதிலும் கிடையாது. மனரேகா திட்டம் வழியாக ஏராளமான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து கொண்டிருந்தது. அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் அழிக்க போறோம் என்று நீங்கள் திட்டம் போடும்போது அதற்கும் எந்த பதிலும் கிடையாது, எந்த விதமான டிஸ்கஷனும் கிடையாது. ஒரு பக்கம் விஜய் போன்ற நபர்கள் நாங்கள் தான் மூன்றாவது ஆப்ஷன், ஏடிஎம்கே நம்பாதீங்க, டிஎம்கேவை நம்பாதீங்க, பிஜேபியை நம்பாதீர்கள், எங்களை நம்புங்கள். ஓகே, உங்களை நம்பலாம். பட் வேர் டு யூ ஹாவ் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் தி ஸ்டேட் தட் யூ வில் டூ திஸ்? You will do this. இந்த தமிழ்நாட்டிற்கு இதுதான் என்னோட திட்டம். Come up with a blueprint. I will speak for you, Mr. Vijay. But there is no blueprint. And the same goes with ADMK. The same goes with BJP. Even DMK has a lot of flaws, I must say. DMK has to improve in many ways. But what I'm seeing in state right now is fantastic because Tamil Nadu is growing. We should not stop Tamil Nadu's growth. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.